ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம டெலிவரிக்கு போகிறப்ப நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பர்சனல் திங்ஸு எல்லாமே கேர்ள்ஸுக்குன்னு தனியாக சொல்கிற மாதிரி டெலிவரிக்கு நம்ம போகிறப்ப நம்ம பர்சனலாக என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். டெலிவரிக்கு போகிறப்ப நம்ம ஸ்கேனுக்கு போகிறப்ப டெலிவரிக்கு போகிறப்பலாம் ஒரு டவுட் இருக்கும். நம்ம பியூபிக் ஹேரை வந்து ரிமூவ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு வெஜினல் ஹேருக்கு மேலே இருக்கிற ஹேரை வந்து ரிமூவ் பண்ணுமான்னு. ஷேவ் பண்ணுறத வச்சு ஷேவ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் வந்து உங்களால் சிசர் இருந்ததுன்னா அந்த எக்ஸ்ட்ராக்கு மட்டும் ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும் கட் பண்ணி விடுங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் உங்களுக்கும் இதுவாக இருக்கும். நீங்கள் ட்ரிம் பண்ண வேண்டாம், அப்போதைக்கு வந்து நம்ம ஷேவ் பண்ண வேண்டாம். ஏன்னா அது வந்து நமக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா அதுக்கு நம்ம வந்து குனியவும் முடியாது ஆக்சுவலாக. அதனால் ஸ்கேனுக்கு போகிறப்ப மட்டும் முடிஞ்சால் பண்ணுங்கள். அப்புறம் வந்து டெலிவரி அப்போ வந்து கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல்லே நமக்கு பண்ணி விடுவாங்க. அவங்க எப்படின்னா நடுவில் வயிறுலேருந்தே பண்ணி விடுவாங்க. வயிறுலேருந்து அந்த தொப்புள்லேருந்து பியூபிக் ஹேர் வரைக்கும் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி விடுவாங்க டெலிவரி அப்போ. அது நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, சிசேரியனாக இருந்தாலும் சரி, எனக்கு பண்ணிவிட்டாங்க. எனக்கு வந்து முதல் நாள் அட்மிட் ஆகிறப்ப பண்ணிவிட்டாங்க. ஸோ இது எமர்ஜென்சி கேஸ்னாலும் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஜிஹெச்லேயுமே பண்ணுவாங்க. ஏன்னா எங்கள் அக்கா வந்து செகண்ட் பேபி வந்து ஜிஹெச்சில் பண்ணுறப்ப அவங்களுக்குமே வந்து, ஆனால் அவங்க வந்து திங்ஸ் நம்மளை வாங்கிட்டு வர சொன்னாங்க. சோப்பு, பிளேடு இதெல்லாம் வந்து ஜிஹெச்சில் பண்ணுறப்ப நம்மளை வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. ஆனால் வந்து ப்ரைவேட்டில் வந்து அவங்களே அந்த திங்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களே பண்ணிவிடுவாங்க, நர்ஸ் வந்து பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு டவுட் இருக்கும், பேடு எடுத்துகிட்டு போகணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. பேடு வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஆனால் வந்து அவங்களே வச்சுருப்பாங்க. அவங்க வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பேட் இருக்காது. அது கொஞ்சம் மெட்டர்னிட்டி பேட் மாதிரி ரொம்ப பெருசாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு டைப்பர் சைஸ்க்கு மாதிரி பெருசாக இருந்தது. அந்த பேடு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம வந்து ப்ளீடிங் வந்து அந்த டைமில் ரொம்ப நிறைய வரும். ஆப்ரேஷனாலும் சரி, நார்மல்னாலும் சரி, ப்ளீடிங் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க கொடுக்குற பேடு வந்து நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதோட லீக்கேஜ் அதிகமாக தாங்கும். ஸோ வந்து அது வந்து அந்த பில்லுமே நம்மளோடதெல்லாம் சேர்ப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் தனியாக வாங்கணுன்னா அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்பாங்க ஹாஸ்பிட்டலில், உங்களுக்கு பேட் இருக்கா, வச்சுருக்கீங்களான்னு. ஏன்னா எனக்கு 20 டேஸ் 25 டேஸ் கிட்ட ப்ளீடிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் ஒரு 2 டேஸ் மட்டும் அவங்க கொடுக்குற அந்த மொத்தமாக இருந்துச்சு பேடு, அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு மாதிரி அடல்ட் டைப்பர் எப்படி இருக்குமோ அது மாதிரி மொத்தமாக பெருசாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட இருக்கிற பேடை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் கண்டினியூஸாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தது. ஓவர் ப்ளீடிங்காக இருந்தது. எனக்கு ஆப்ரேஷன் தான், ஆனாலும் ஓவர் ப்ளீடிங்காக இருந்தது. ஸோ இது வந்து அப்புறம் பேடுக்கு ஏற்ற மாதிரி பேண்டீஸ் அந்த ஒரு வளையாக இருந்தது. ஸோ அது 1 யூஸ் பேண்டீஸ் மாதிரி, அதை யூஸ் பண்ணிட்டு அப்படியே தூக்கி போட்டுற மாதிரி இருந்தது. அது வந்து அங்கேயே இது பண்ணாங்க. ஸோ நர்ஸு தான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ரைவேட்டில் வந்து ஜிஹெச்சில் எப்படின்னு எனக்கு தெரியல, நம்மளே பண்ணிக்கணும் போல இருக்குது. ஆனால் ப்ரைவேட்டில் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. பாத்ரூம் போகிறதுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வீட்டில் நம்ம கன்சீவாக இருக்கப்போலாம் வந்து நம்ம இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறதா வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணாலுமே சரி, பேண்டீஸ் வந்து ஒரு 5 மந்த்துக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து நம்ம கீழே இப்போ நீங்கள் மோஸ்ட்லி வந்து இந்தியன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம உட்காந்து போகிறப்ப கால் வந்து ரொம்ப வயிறு அமுங்குற மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப நாளாக தெரியாமல் நான் அப்படி அமுங்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் மட்டும் பேபி வந்து அந்த அமுங்குற இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு உதைப்பாங்க, முண்டுவாங்க. ஸோ மூமெண்ட் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் தான் எங்கள் அக்காட்ட கேட்டேன், நீ என்ன 7 மந்த் ஆகிடுச்சு இன்னும் பேண்டீஸ் போட்டுட்ருக்கியா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் பேண்டீஸ் யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வயிறு பெருசாகும் உங்களுக்கு. ஏன்னா நீ பேண்டீஸ் யூஸ் பண்ணலாம், ஆனால் உட்காந்து இது இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறப்போ உட்காந்துருக்கும்போது ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் வேணால் பேண்டீஸ் போட்டுக்கோங்க. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மந்த்லேருந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க பேண்டீஸு. அங்கே வந்து நார்மல் பேண்டீஸே யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாஸ்பிட்டலில் டெலிவரி ஆனதுக்கப்புறம் முக்கியமாக அப்புறம் ஃபீடிங் ப்ரா வாங்கணுமா அப்படின்னு யோசிக்க தோணும். ஃபீடிங் ப்ராலாம் வந்து அங்கே யூஸே ஆகலை. இப்போ வரைக்குமே எனக்கு யூஸ் ஆகுறது கிடையாது. ஏன்னா அது வாங்கி வேஸ்ட்டு தான். எங்கேயாவது வெளில போனால் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வெளில போகிறது இல்லைனால எனக்கு அது யூஸ் இல்லை. ஆனால் ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக அது யூஸ் கிடையாது. வேறு ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன்.